1000 கோடி வந்து ஒரு படம் பண்ணணும்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்க, இன்னும் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இன்னும் எந்த படமும் 1000 கோடி வந்து இன்னும் பண்ணலை. ஒரு 1000 கோடி பண்ணணும்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த படம் வந்து நார்த்ல நல்லா போகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அது ஓவர்சீஸ்ல நல்லா போகணும். எல்லா இடத்துலையும் நல்லா போனாதான் வந்து அந்த 1000 crores வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் 1000 கோடி வரல, மற்ற இண்டஸ்ட்ரிலாம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புஷ்பாலாம் வந்து 1000 crores பண்ணிருச்சு அப்படின்னு. இல்லை இன்னும் 2 ஃபேக்டர்ஸ் என்ன முக்கியமான ஃபேக்டர்ஸ்னா, அவங்களோட ஹோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சதர்ன் பார்ட்டில் டிக்கெட் ப்ரைஸ் என்னங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அங்கே வந்து லிமிடேஷன்ஸ் இல்லை. நீங்கள் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 800, 1000 தெலுங்கானாலாம் நீங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது அது ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும் டிக்கெட் ப்ரைஸ். இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷோஸ். அங்கே வந்து ரவுண்ட் த கிளாக் ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 4 shows 5 shows தான் போடணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் டிக்கெட் ப்ரைஸும் வந்து முன்னாடி வந்து 190 இருந்துச்சு, இப்போ வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 183, 183.80. அதுதான் வந்து மேக்ஸிமம் டிக்கெட் ப்ரைஸ். ஏன் டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ₹6 கம்மியாக இருக்குன்னா, லோக்கல் பாடி டேக்ஸ் இருக்கும், LBET. லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து 8%லேருந்து அரசாங்கம் வந்து தியேட்டர்ஸ்க்காக 4%க்கு வந்து குறைச்சி கொடுத்துருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது 8%லேருந்து 4% குறைச்சனால எல்லா தியேட்டர்லையுமே டிக்கெட் விலை வந்து ஒரு ₹6 மக்களுக்கு வந்து கம்மியாயிருக்கு.